இது எல்லாமே வந்து சோலார் ஃபென்சிங்க்குரியது சார். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு 100 மீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது சார். அதுக்கு அடுத்து வந்து 2 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது. 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி யூனிட் இருக்குது சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடில் உங்களுக்கு வந்து பேனல் வந்துரு பாருங்க. ஸோ இந்த பேனல் வந்துடும். இதுக்கு உள்ள வந்து இன்க்ளூட் பேட்டரி வந்துடுது. இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டியில் நம்ம கொடுக்குறோம் சார். இதுதான் சார் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் வாட்டர் பம்ப் பார்க்கலாம் சார். இது ஸோ இந்த வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனல்லே உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகிறத உங்களுக்கு காட்டுறேன் சார். இது ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எப்படி எரியுது உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்க இல்லையா? ஸோ இதை சுவிட்ச் ஆன் பண்ணால் போதும், லைட் எரிய ஆரம்பிச்சிடும். கம்ப்யூட்டர் அதாவது ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து பியூர் சைன் வேல ஒர்க் பண்ணக்கூடிய 1 kV இன்வெர்டர். இது 360 டிகிரியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க சார். 2 கேமரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க ஒரு இன்வெர்டருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா இது ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுக்குமே ஒரே இன்வெர்டர் தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் டைரெக்டாக சோலார்லேருந்து வர்றதா அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் வீடுகளுக்கோ அல்லது ஆஃபீஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் இல்லை எனக்கு பேக்கப் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பேட்ரி போட தேவையில்லை. பேட்ரி இல்லாமலே இது ஒர்க் பண்ணும். ஸோ வால் லைட் இங்கே பாருங்கள், நீங்கள் கை வச்ச மேலே சன்லைட் போனோடனே ஆன் ஆகிடும், சன்லைட் வந்தோடனே ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ லைட் எரியுது இல்லையா? இப்போ இப்போ வெயில் இப்போ லைட் பட்ட உடனே ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் சன்லைட் போன மாதிரி இப்போ காட்டுறேன், இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சன்லைட் மேலே வெயில் படுது இல்லையா, உடனே ஆஃப் ആയിடும். ഹായ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം ഉണ്ട് കേട്ടോ. നമ്മളിന്ന് കോയമ്പത്തൂരിലെ സിംഗനെല്ലൂരിൽ നിന്നാണ് നമ്മുടെ എപ്പിസോഡ് ആരംഭിക്കുന്നത്. ശരിക്കും പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ നമ്മുടെയൊക്കെ നിത്യജീവിതത്തിൽ ഏറെ പ്രയോജനം ചെയ്യുന്ന, അല്ലെങ്കിൽ നിത്യജീവിതത്തിൽ നമുക്ക് ഇനി അങ്ങോട്ട് നല്ല ആവശ്യം വരുന്ന ഒരു കട, ഒരു സംഗതികളൊക്കെ പരിചയപ്പെടുത്താൻ വേണ്ടിയിട്ടാണ്. എന്താണെന്ന് വെച്ചാൽ നമ്മുടെ വൈദ്യുത ചാർജ് ദിനംപ്രതി വർദ്ധിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. ഈ വൈദ്യുത ചാർജ് എന്ന് വൈദ്യുതിയുടെ ഒരു ഉപഭോഗം കുറച്ച് അതിൻ്റെ ചാർജൊക്കെ ഒന്ന് കുറയ്ക്കണമെന്ന് നമ്മൾ പലപ്പോഴും ആഗ്രഹിക്കാറുണ്ടെങ്കിലും അത് വേണ്ട രീതിയിലൊന്നും നടക്കാറില്ല. അതുകൊണ്ട് തന്നെ സോളാറിന് നമ്മുടെ ഇടയിൽ നല്ല ഇമ്പോർട്ടൻസ് ഉണ്ട്. അപ്പോൾ സോളാർ ഉൽപ്പന്നങ്ങൾ ഇപ്പോൾ എല്ലാ വീടുകളിലും തന്നെ സോളാർ കൂടുതലായി ആളുകൾ ഉപയോഗിച്ച് വരുന്നുണ്ട്. അത് ഒരുപാട് ഉൽപ്പന്നങ്ങൾ നമ്മൾ ഈ സോളാറുമായി ബന്ധപ്പെട്ട് നിരവധി ലൈറ്റുകളുണ്ട്, അതുപോലെ തന്നെ ഒരുപാട് ഉൽപ്പന്നങ്ങളുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെയുള്ള സംഗതികളൊക്കെ എനിക്ക് തോന്നുന്നത് എല്ലാം തന്നെ ആളുകളിലേക്ക് എത്തിയിട്ടില്ല, അറിയാത്തവർ വളരെയധികമുണ്ട്. അപ്പോൾ അങ്ങനെയൊക്കെ ഉള്ളവർക്ക് ഏറെ ഉപകാരപ്രദമാകുന്ന, അതിനൊപ്പം തന്നെ നിങ്ങൾക്ക് നല്ല രീതിയിൽ ഒരു ലാഭമുണ്ടാക്കാൻ കഴിയുന്ന, നിങ്ങളുടെ മാസ ബഡ്ജറ്റിൽ നല്ല ഒരു പ്രോഫിറ്റ് ഉണ്ടാക്കാൻ കഴിയുന്ന ഒരു കാര്യം കൂടി നമ്മൾ ഈ എപ്പിസോഡിലൂടെ പങ്കുവയ്ക്കുന്നുണ്ട്. പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ കറണ്ട് ചാർജ് കുറയ്ക്കാം, അതാണ് നമ്മുടെ പ്രധാനമായിട്ടും നമ്മൾ പറയാൻ പോകുന്നൊരു കാര്യം എന്നുള്ളത്. അപ്പോൾ സോളാറുമായി ബന്ധപ്പെട്ട A to Z കാര്യങ്ങൾ ഈ കോയമ്പത്തൂരിലെ സിംഗനെല്ലൂർ എന്ന് പറഞ്ഞ ഈ ഷോപ്പിൽ നമ്മളിവിടെ വന്ന്, സിംഗനെല്ലൂർ സ്ഥലപ്പേരാണ്, അവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ ഒരു ഷോപ്പുണ്ട്, ഒരു അടിപൊളി സോളാറുമായി ബന്ധപ്പെട്ട് തന്നെ ഒരു ഷോപ്പുണ്ട്. ആ ഷോപ്പിൽ A to Z സാധനങ്ങളുണ്ട്, അതൊക്കെ നിങ്ങളുടെ മുൻപിലേക്ക് പരിചയപ്പെടുത്തുന്നു. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ മനോഹരമായ എപ്പിസോഡിലേക്ക് വീണ്ടും വളരെ ഹൃദ്യമായ സ്വാഗതം. ഹായ്, ഗുഡ് ഈവനിങ്. നമ്മുടെ വീഡിയോയിലൂടെ ഇന്ന് നിങ്ങളുടെ ഷോപ്പാണ് കാണിക്കാൻ പോകുന്നത്. ஓகே சார். അപ്പോൾ മലയാളം புரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் புரியும் சார், பட் தமிழ் தான் ஒன்லி. ஓகே சரி. இன்ட்ரோடக்ஷன்ல பண்ணிருங்க. ஓகே சார். என்னன்னா இது ஒரு சோலார் ஷாப்னு. ஓகே. நம்ம ஷாப்போட நேம் ஒன்று நான் சொல்லலை. ஓகே சார். அப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க இது என்ன எல்லாம் இங்கே பண்ணுது. ஓகே சார், நம்ம ஷாப்போட நேம் வந்து ஸ்ரீ சோலார் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. கோயம்புத்தூர் சிங்கனூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஷோரூம் இருக்கு சார். இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் ஐட்டம்ஸ், அதாவது சோலார் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்ட் இருக்குமோ எல்லாமே நம்ம பண்ணி தரோம் சார். அதில் பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, பவர் பிளான்ட் இருக்கு, அண்ட் பிளிங்கர்ஸ் இருக்கு. இது மாதிரி நீங்க என்ன நீங்க நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணி தரோம் சார். நம்ம இந்த மாதிரி ஷாப்ஸ் இல்லை இந்த மாதிரி எல்லாம் இந்த நிறைய மார்க்கெட்ல இருக்கு. அதை விட நம்ம அட்வான்டேஜ் என்ன? ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க இங்க நீங்க கோயம்புத்தூர்லும் சரி, நீங்க தமிழ்நாட்டில் எங்க வேணாலும் போய் பாருங்க, இந்த சோலாருக்குன்னு தனியா ஒரு ஷாப்பே கிடையாது சார். நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் சோலாருக்காகவே நம்ம பண்றது. இதே மாதிரி செட்டப் நீங்க இங்க கோயம்புத்தூர்ல எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. ஸோ அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாமே வந்து நீங்க ஹோல்சேல்ல பண்ற பிரைஸே வந்து நம்ம ரீட்டைல நம்ம பண்ணி தரோம். ஆமா சார். அப்போ அவ்வளோ எக்கனாமிக்கலா இருக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், கண்டிப்பா. நீங்க நம்ம கிட்ட பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம சொல்றது எல்லா கஸ்டமர்கிட்ட சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, நம்ம கிட்ட பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கூட கொட்டேஷன் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு மற்ற கடையில் நீங்க கம்பேரிசன் பண்ணி அதுல இருந்து கம்மியா இருந்தா மட்டும் நம்ம கிட்ட வாங்குன்னு தான் சார் நம்ம சொல்றோம். நம்ம ஓ சரி, அப்போ எல்லாம் ஒன்று காமிக்க முடியுமா? என்னென்ன இருக்கும்? எஸ் சார், ஃபர்ஸ்ட் வாங்க, உங்களுக்கு வந்து சோலார் ஃபென்சிங் பற்றி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். நான் இது தானா? எஸ் சார், இது எல்லாமே வந்து சோலார் ஃபென்சிங்க்குரியது சார். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதாரணமாக ஒரு 100 மீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது சார். அதுக்கு அடுத்து வந்து 2 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் ஒரு யூனிட் இருக்குது. 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி யூனிட் இருக்குது சார். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 2 கிலோமீட்டருக்கு போகக்கூடியது, இது வந்து
10 கிலோமீட்டருக்கு போடக்கூடியது, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டருக்கு போடக்கூடியது. சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்றது ஒரு சின்ன ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே. நீங்கள் வந்து இப்போ ஒரு மிஷின் வந்து இப்போ ஆன் பண்ணுறீங்க. இப்போ வந்து இந்த பேட்டரியை வந்து ஆன் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து பாருங்க, இதில் வந்து ஃபென்சிங் போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த லைட் எரியுதுங்களா, இந்த இது வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்ப வந்து இங்க நீங்க வேற தூரமா இருக்கீங்க, ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கீங்க சாப்பிடும் போது இது ஓடுதா இல்லையான்னு பாக்குறதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு லைட் உங்களுக்கு இருக்கு சார். ஸோ இந்த லைட் நீங்க பாத்தீங்க இல்லையா, இந்த ஃபென்சிங் போகும்போது இந்த மாதிரி பிளிங்கிங் ஆகும். பிளஸ் வந்து ஒரு சைரன் சிஸ்டம் லைட்டா உங்களுக்கு இதாகும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அனிமல்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி லைட் பிளிங்கிங் ஆச்சுன்னா பக்கத்தில் வராது. ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன மைல்டாக ஒரு பஸ்ஸர் சவுண்ட் வரும் சார். இந்த பஸ்ஸர் சவுண்ட் கேட்டாலே அனிமல்ஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சம்திங் நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிருக்க இடத்துல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு சைரன் சிஸ்டம் கேட்குது சார். அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஏதோ அனிமல்ஸோ அல்லது யாராவது தொட்டு அதை வந்து திருடுறதுக்கு இது பண்ணாலும் சரி, உடனே உங்களுக்கு சைரன் சிஸ்டம் கொடுத்துரு சார். அதுக்கு அடுத்து எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நியூ மாடல் சார் இது. ஸோ இதுதான் எங்ககிட்ட வந்து புது மாடல் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எல்லாமே வரும் சார். உங்களுக்கு வந்து மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக வந்து டிபிஎம் மீட்ரு, ஸோ இதெல்லாம் வரும். ஸோ நமக்கு இதில் வந்து அந்த இதெல்லாம் பண்ணவே தேவையில்லை சார். இதுலேயே வந்து எல்லாமே காட்டுவாங்க. ஸோ என்ன காட்டுவாங்க அப்படின்னு சொன்னால், எவ்வளோ லைன் போகுது, ஸோ லைனில் எவ்வளோ வோல்ட்டு போகுது அப்படிங்கிறத வந்து எல்லாமே இதில் பார்க்கலாம் சார். இப்போ பாருங்கள், இப்போ கனெக்ட் பண்ணிட்டு இல்லையா, டிஸ்பிளேல வரும். எஸ் சார், இந்த டிஸ்பிளேல வரும் பாருங்க. இதில் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் டே டயத்தில் எவ்வளோ ஓடுது, பகலில் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற எல்லா சிஸ்டமே இது இருக்கும். ஸோ அதுக்குரிய இதுதான் இது, வித் அலாரம் சிஸ்டம் இது. இதுக்குள்ளே அலாரம் இருக்கு. இதுக்குள்ளே எல்லாமே அலாரம் இருக்கு. எக்ஸ்டர்னல் அலாரமும் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றது எல்லாமே வந்து நீங்க பேட்டரியில தான் ஒர்க் பண்ண முடியும். சோலார்ல இருந்து சார்ஜிங் ஆகும், சோலார்ல இருந்து சார்ஜிங் ஆகி பேட்டரியில ஸ்டோரேஜ் ஆகும், ஸ்டோரேஜ்ல இருந்து டைரக்டா வந்து இந்த மெஷினுக்கு போகும். பட் இந்த இதுல மட்டும் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சம்டைம் நமக்கு வந்து பேட்டரி வேண்டாம், ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கு போடுறோம், ஸோ அவங்களாம் வந்து பேட்டரியை வச்சு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றவங்களுக்கு இந்த அடாப்டர் மூலியமா ஒர்க் ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஒர்க் பண்ணும் சார். அது இங்கே கரண்ட் இருக்கும்போது இது உங்க ஆட்டோமேட்டிக்காக கரண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்க தனியா பேட்டரி வச்சு நீங்க பேனல் வச்சு அதை மெயின்டைன் பண்ற அவசியமே கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதுல இந்த அடாப்டர் மூலியமா ஒர்க் பண்ணும் சார். நான் கரண்ட்ல இது கொடுத்து കഴിഞ്ഞാൽ இது வருന്ന அவுட் அப்போ டிசி தான். கரெக்டான கொஸ்டின் இது. ஸோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒன்லி ஃபார் டிசில மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்க ஏசி நீங்க கொடுக்கும் போது அது டிசியா மாத்தி தான் இது கொடுக்கும். சம்டைம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நீங்க ஏசி சப்ளை இதுக்குள்ள போகாது. ஸோ இதுல உங்களுக்கு ட்ராப் ஆயிடும். ஸோ இந்த இது மட்டும் நீங்க மாத்தினா போதும். ஓகேங்களா? இது இல்லாம நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஃபென்சிங்குரிய அசசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் சார் நம்ம கிட்ட. பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ரீல் இன்சுலேட்டரு, எண்ட் இன்சுலேட்டரு, ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1.50 உங்களுக்கு ₹16 வரைக்கும் இருக்குது சார். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸில் வந்து ₹13 ₹40 வரைக்கும் இருக்குது சார். ஸோ ஒவ்வொன்று மெட்டீரியல் தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு அந்த சைரன் சிஸ்டம்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து நம்ம மற்றவங்க மாதிரி ஒரு கிலோமீட்டருக்கு வந்து இவ்வளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். பட் அப்படி அந்த கொட்டேஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பீஸ் ரேட் தான் நம்ம போட்டு கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் மற்ற கம்பெனிகளுக்கு நமக்கு வந்து மினிமம் 20% கீழே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் சார் உங்களுக்கு. சரி, இந்த பேட்டரி எவ்வளோ லைஃப் வருது? இது வந்து இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் பேட்டரி இருக்கு, 5 இயர்ஸ் பேட்டரி இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ லித்தியம் பேட்டரி வந்துருச்சு சார். ஸோ இந்த லித்தியம் பேட்டரி இது பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கறதுக்கு லைட் வெயிட்டா இருக்கு இல்லையா, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 AH சார். இது 75 AH சாதாரண நம்ம தூக்குற சைஸ்லயே உங்களுக்கு இருக்கு. 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 5 வருஷம் வாரண்டி. ஆமா. உங்களுக்கு வந்து லித்தியம் பேட்டரி பொறுத்தளவுக்கு 5 வருஷம் வாரண்டி. பட் இதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 7 to 8 இயர்ஸ்க்கு மேல வரும் சார். ஆமா. ஸோ பட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸும் உங்களுக்கு ரீட்டைல்ல நம்ம கொடுக்குறோம் சார் நம்ம. ஓகே, இதெல்லாம் உங்களோட ஓன் தயாரிப்பு? எஸ் சார், எஸ். இது எல்லாமே நம்ம ஓன் பிராண்ட் தான் சார். ஸ்ரீ சோலார் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் ஜெய்சன்லைட் கம்பெனியில் நம்ம பண்ணி தரோம் சார் நம்ம. ஓகே, இதெல்லாம் நம்மளோட ப்ராடக்ட்? ஆமாம் சார், எல்லாமே நம்மளோட ப்ராடக்ட் தான் சார். ஓகே, இன்னும் என்ன இருக்கு? இதுக்கு அடுத்து வந்து உங்க வாங்க சார், உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு காட்டுறேன் சார். சரி சார். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் சார், ஆல் இன் ஒன் ஸ்ட்ரீட் லைட் சொல்லுவாங்க.
ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேக் சைடுல உங்களுக்கு வந்து பேனல் வந்துரு பாருங்க. ஸோ இந்த பேனல் வந்துடும். இதுக்கு உள்ள வந்து இன்பிளேட் பேட்டரி வந்துருது. ஓகேங்களா? பிளஸ் வந்து இது லைட்டு. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்ட் ஆன் பண்ணி மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்கலா இருக்கு சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 வாட்ஸ் 150 வாட்ஸ் 200 வாட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஸோ சிலர் வந்து பார்த்து என்ன பாத்தீங்கன்னா லைட் மட்டும் உள்ள இருக்கணும், பேனல் வந்து வெளியில இருக்குன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்ல அப்படி செட் பண்ணிடலாம் சார். ஸோ இது ஏன்னா பேனல் வந்து பேக் சைட்ல இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு சின்ன போஸ்ட் மட்டும் பண்ணிட்டோமாக்க லைட்டா உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் மாதிரி ஒர்க் பண்ணும். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவு செட்டு, அதாவது ஃபிஷ் ஃபார்ம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க உள்ளார வந்து பாத்தீங்கன்னா பொருள்லாம் இருக்கு, வெளியில வந்து பேனல் வைப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைட் யூஸ் பண்ணுவாங்க சார். இது வெளியில பேனல் இல்ல. ஆமா, இது பேனல் வந்து இங்க வெளியில வச்சிடலாம், செப்பரேட் பேனல்ஸ். சோ இது வந்து லைட் உள்ளார வச்சிடலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு ஒரு கம்பேர்ட் இது இருக்கு உங்களுக்கு. இதுல வந்து எல்லா கிட்டுமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஒரு வெறும் போஸ்ட்ல மட்டும் அல்லது வீட்டோட வால்ல மட்டும் நீங்க செட் பண்ணா போதும். ஓகேங்களா? இது உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இந்த இது வந்து இந்த மாதிரி லைட் எரியும். ஓகேங்களா? பிளஸ் இதை வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே இதுல வந்து எல்லாமே ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபிளான பிரைஸ்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டில நம்ம கொடுக்குறோம். சோ இது வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டில கொடுக்குறோம். வாங்க உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி உள்ள லைட்டிங் காட்டுறேன் பாருங்க. சார் இதுதான் சார் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டியோட வர்றது. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஏபிஎஸ் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பழைய காலத்து போன் இருக்கும். நீங்க இந்த மெட்டீரியல் வந்து நீங்க எந்த காலத்துல நீங்க பார்த்தாலும் இதே பினிஷிங் இதே மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டாவது வந்து இந்த நீங்க கேட்டீங்களே இந்த எல்இடியோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ்க்கு மேல வரும் சார். ஸோ இதுக்குள்ள பேட்டரி வந்து 5 இயர்ஸ் வாரண்டி நாங்களே கொடுக்குறோம். ஸோ அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேல வரும் சார். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டோட்டலி வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி இருக்கிறதுனால நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நாங்க சர்வீஸ் பண்ணி பார்ப்போம். சர்வீஸ் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம்னாக்கா நாங்க பீஸ் டு பீஸ் நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம். இதோட இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்ல வந்து உங்களுக்கு பேனல் வந்துடும் சார். உள்ள வந்து பேட்டரி வந்துடும். இது முன்னாடி வந்து லைட் வந்துடும். இது வந்து 2 டைப்பா அவங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த எக்கனாமிக்கில் உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மோஷன் சென்சாரில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹியூமன்ஸோ அனிமல்ஸோ ஏதோ ஒன்று கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் பிரைட்னஸில் இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஆஃப் பிரைட்னஸில் இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மோஷன் சென்சாரையும் வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து இல்லை எனக்கு எப்போவுமே ஃபுல் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னோமாக்கா அந்த மாதிரி டைப்பும் வச்சுக்கலாம். நீங்கள் ஃபுல் நைட்டு வந்து ஃபுல் பிரைட்னஸும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அல்லது 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு பிரைட்னஸாக வேணும், அதுக்கு மேலே ஆஃப் ஆயிடணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் இதில் பண்ணிக்கலாம் சார். இது எல்லாம் செட் பண்ணி வைக்கலாம், எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து ரிமோட்லேயே உங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? இதை உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ரிமோட்லேயே வந்துருச்சா உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி ஐட்டம் பண்ணுறதும் உங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட் ப்ராடக்ட் சார். இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் வாட்டர் பம்ப் பார்க்கலாம் சார். இது ஸோ இந்த வாட்டர் பம்ப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனல்லே உங்களுக்கு ஒர்க் ஆகும் சார். இந்த பேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் இந்த மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 அடி வரைக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதிகபட்சம் 250 அடி வரைக்கும் ஒர்க் ஆகும் சார். 1 இன்ச் டெலிவரி கொடுக்குறோம். இந்த மாதிரி உங்களுக்கு பேனல் வந்து ஒரு 380 540 வரைக்கும் உள்ள ஒரு பேனல் 24 வோல்ட்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடியது. 1 இன்ச் டெலிவரி இது பண்ணலாம் சார். இது 1 HP மோட்டார் நம்ம சொல்லலாம். அதே தான் சார், அதே தான் 1 HP மோட்டார் தான் இந்த இது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 இருந்து 250 எடுக்குது இல்லையா. இதுல எங்கெல்லாம் ஒர்க் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்மால் ஹவுஸ் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விவசாயிகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டாரில் அதிகமாக கரண்ட் செலவாகும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சோலாரில் போட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாக்கா உங்களுக்கு கரண்ட் பில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் சார். உங்களுக்கு நம்ம விவசாயிகளுக்காகவே நமக்கு எடுக்க வந்ததான் சார் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகபட்சம் இது 3 HPன்னு சொல்லுவாங்க. இது அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 அடியிலேருந்து 500 அடி வரைக்கும் இருக்கு சார். இந்த இது அதுக்கு அடுத்து உங்களுக்கு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பேனலில் ஒர்க் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500லேருந்து 750 அடி வரைக்கும் எடுக்கும். அப்போ நம்ம போர்வெல் எல்லாம் போட முடியும். எஸ் சார் போர்வெல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணோம். ஸோ போர்வெல் மோட்டாரும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து சிலர் வந்து கிணறு வச்சிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுவும் பண்ணிக்கலாம். இதில் 2 டைப் இருக்குது சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற மோட்டாருக்கும் இது உள்ள மோட்டாருக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்க. மற்ற மோட்டார்லாம் ஒன்லி ஃபார் டிசி உங்களுக்கு லைட்டு மட்டும், அதாவது சாரி உங்களுக்கு மோட்டார் மட்டும்தான் ஒர்க் ஆகும்.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் உங்களுக்கு டேங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் டேங்க் ஃபில் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மோட்டார் ஆஃப் பண்ணிடும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் உங்களுக்கு போரில் வந்து தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னால் அப்பவும் உங்களுக்கு மோட்டார் வந்து வெத்து மோட்டார் ஓடாது, அப்பவே ஆஃப் பண்ணிடும். ஸோ இந்த 2 ஸ்பெஷாலிட்டியுமே இதில் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த கிட்டு மாதிரியே தான் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 அடி வரைக்கும் எடுக்கும் இல்லையா, இதே மாதிரி உங்களுக்கு 1000 அடி 1200 அடி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கு சார். ஒன்று இதில் வந்து எல்லாமே வந்து உள்ள வந்து இந்த டிரைவ் வந்து இதில் வச்சிருப்பாங்க, இம்பிளிட் டிரைவ்னு சொல்லுவாங்க, தனியாக வராது. இந்த மாதிரி உங்களுக்கு 3 HP 5 HP அதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஸோ வெளியிலேயே உங்களுக்கு வந்து எவ்வளவு மோட்டார் இது கரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது 2 டைப் இருக்கு சார். இப்போ உங்களுக்கு வந்து பகல்ல வந்து உங்களுக்கு சன்லைட்ல இருக்கு உங்களுக்கு ஓடுது, ரெண்டாவது நைட்ல நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இபில உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சார். ஸோ 2க்குமே ஒரே மோட்டார் ஒரே சிஸ்டம் இது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் நம்ம. அப்போ நான் வந்து கேட்கட்டுமா? சரி, நல்லா சன்லைட் வேணாமா இது? இல்லை சார், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 7லேருந்து 8 மணிக்குள்ள ஒரு சன்லைட் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சன்லைட்லேயே வந்து உங்களுக்கு மோட்டார் ரன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சார் உங்களுக்கு. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4 to 5 இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலே உங்களுக்கு போதும், கண்டிப்பாக உங்களுக்கு ரன் ஆகும். சார் சிலர் கேட்பாங்க கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் உங்களுக்கு வந்து மோட்டார் ரன் ஆகும், 100% ரன் ஆகும் சார் உங்களுக்கு. ஓ அப்படியா? ஆமா சார், அந்த கிளைமேட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டியோட உங்களுக்கு பண்ணி தரேன் சார். உங்களுக்கு இதுக்கு எவ்வளவு வாரண்டி வருது? இது வந்து 3 வருஷம் வாரண்டி பண்ணி தரேன் சார். 3 year வாரண்டி. ஆமா, மோட்டாருக்கு எல்லாத்துக்குமே வந்து 3 வருஷம் வாரண்டி. இந்த பேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டி. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வந்து சோலாரில் ஃபங்க்ஷன் ஆகிறத உங்களுக்கு காட்டுறேன் சார். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சாதாரண இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு ஃபேனு அண்டு லேப்டாப்பு டிவி இதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கிட்டு சின்ன கிட்டில் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோப் டப்பா மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லைட் எப்படி எரியுது உங்களுக்கு சும்மா ஒரு சின்ன டெமோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்க இல்லையா, ஸோ இதை சுவிட்சை ஆன் பண்ணால் போதும், லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இது வந்து சாதாரணமாக ஒரு சின்ன, அதாவது 300 VN சொல்லுவான். இதில் வந்து உங்களுக்கு 2 லைட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அண்டு ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம், அது டிவி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு 300 இருக்குது, 500 இருக்குது, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 kV இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், அதாவது ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு வந்து பியூர் சைன் வேல ஒர்க் பண்ணக்கூடிய 1 kV இன்வெர்டர் இது. இது வந்து 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, 12 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெட் ஆசிட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லித்தியம் பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். லெட் ஆசிட் பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years வாரண்டி கொடுக்குறோம். இது லித்தியம் பேட்டரிக்கு வந்து 5 years வாரண்டி கொடுக்குறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சோலார் கேமரா இருக்குது. சோலார் கேமராவும் உங்களுக்கு ஒர்க் பண்ணும், சோலார்லேயே ஒர்க் பண்ணும். 360 டிகிரியில் உங்களுக்கு ஒர்க் பண்ணும் சார். 2 கேமரா இருக்குது. ஸோ இது வந்து 360 இதில் வந்து ஒர்க் பண்ணும். இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து சிம்மும் போட்டுக்கலாம் அல்லது ஒய்ஃபையும் போட்டுக்கலாம். நீங்கள் 24 hours இதுலேயே உங்களுக்கு பேட்டரி பேனல் எல்லாமே வந்துடும். அதே ஒரு கிட்டாவே ஒர்க் பண்ணும் சார். அது நம்ம கிட்ட இருக்க ஒரு இன்வெர்டருக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது ஆன்லைன் ஆஃப்லைன் 2க்குமே ஒரே இன்வெர்டர் தான் ஒர்க் பண்ணும். நீங்கள் டைரெக்டாக சோலார்லேருந்து வர்றதா அப்படியே நீங்கள் எடுத்து நீங்கள் வீடுகளுக்கோ அல்லது ஆஃபீஸோ இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம் இல்லை எனக்கு பேக்கப் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் பேட்ரி போட தேவையில்லை, பேட்ரி இல்லாமலே இது ஒர்க் பண்ணும். இல்லை எனக்கு ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேனல்லேருந்து வர்றதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி, அதாவது பேட்டரியில் ஸ்டோரேஜ் பண்ணி கரண்ட் இல்லாத நேரத்தில் ஒர்க் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைன் இன்வெர்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ரி போட முடியாது, ஆஃப்லைன் இன்வெர்ட்டரில் வந்து டைரெக்டாக ஒர்க் பண்ணாது. ஸோ இது 2மே கம்பைன் பண்ணால் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நம்ம வச்சுருக்கோம் சார். இது டைம் எவ்வளோ கிடைக்கும் இது பேட்டரி இல்லாமல்? பகலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸில் நீங்கள் எவ்வளோ நேரம், அதாவது மினிமம் உங்களுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க சார். சன்லைட் வந்த உடனே உங்களுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் லைட்டுன்னு சொல்லுவோம். ஸோ வால் லைட் இங்கே பாருங்கள், நீங்கள் கை வச்ச மேலே சன்லைட் போனோடனே ஆன் ஆகிடும், சன்லைட் வந்தோடனே ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இப்போ லைட் எரியுது இல்லையா, இப்போ வெயில் இப்போ லைட் பட்ட உடனே ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைப்ல உங்களுக்கு இருக்கு. ஸோ இது போக நம்ம கிட்ட வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்மளோட வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம இதுல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீடைல்ஸா இருக்கும். சரி, என்ன கொஞ்சம் காமிக்க முடியுமா அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பாருங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்டர்ஸ், இது வந்து கேட் லைட்டு, இந்த கேட் லைட்ல வரும். இது வந்து ஃபென்சிங் லைட்டு சார். இது வந்து கார்டன் லைட் சார். இதுக்கு மேலேயே வந்து சோலார் பேனல் வந்துடும். ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வந்துடும். இது எப்படி உங்களுக்கு அதுதான் ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டா போதும் சார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மேலே சன்லைட் பட்டு உள்ளே இருக்க பேட்டரியில் லைட்டு பேக்கப் பண்ணிக்கிறோம். இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், சன்லைட் போன மாதிரி இப்போ காட்டுறேன், இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிடும்.
சன்லைட் மேல வெயில் படுது இல்லையா, உடனே ஆஃப் ஆயிடும். ஸோ இது மாதிரி நம்ம கிட்ட நிறைய ப்ராடக்ட் இருக்கு சார். இது வந்து ஒரு சின்ன மாடல் தான். இது மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது வந்து 250 வாட்ஸ்ல இருக்கு, 300 வாட்ஸ்ல இருக்கு, 500 வாட்ஸ்ல இருக்கு, 150 வாட்ஸ்ல கூட இருக்கு சார். நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கும் அந்த கம்பெனிகளுக்கும் எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஹோல்சேல் இதெல்லாம் பண்ணி தரோம். உங்களுக்கு பேக்கேஜா வேணும், இல்லை 1 கிலோவாட், 2 கிலோவாட், 10 கிலோவாட், 5 கிலோ எனி உங்களுக்கு கிலோவாட்டா இருந்தாலும் உங்களுக்கு பண்ணி தரோம். உங்களுக்கு அது போக நமக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் இருக்கு, சோலார் ஃபேன் இருக்கு. ஸோ நிறைய உங்களுக்கு என்ன വേണമോ நம்ம വീട്ടിക്ക് தேவையானது, കമ്പനിക്ക് தேவையான അനേത്തുമേ നമ്മகிட்ட ഇருக்கு സാർ. ഹായ് ഫ്രണ്ട്സ്, അങ്ങനെ നമ്മൾ കോയമ്പത്തൂരിലെ സിംഗനെല്ലൂരിൽ നിന്ന് തൽക്കാലം വിടവാങ്ങുകയാണ്. നമ്മളൊരു അടിപൊളി ഷോപ്പാണ് നിങ്ങളെ പരിചയപ്പെടുത്തിയത്. നിങ്ങളുടെ കറണ്ട് ചാർജ് 100% നിങ്ങൾക്ക് ലാഭിക്കാൻ കഴിയുന്ന കുറേ ഐറ്റംസ് നമ്മൾ കാണിച്ചു. കുറച്ചേ കാണിച്ചിട്ടുള്ളൂ. കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ ഇനിയും ഒരുപാട് ഐറ്റംസ് ഈ ഒരു ഷോപ്പിലുണ്ട്. വന്നു കഴിഞ്ഞാൽ കാണാനുണ്ട്, പരിചയപ്പെടാനുണ്ട്. അതുപോലെ ലൈറ്റിൻ്റെ തന്നെ ഒരുപാട് വെറൈറ്റികളുണ്ട്. നമ്മുടെ ഗാർഡനെ അലങ്കരിക്കാനുള്ള, നമ്മുടെ വീടിനെ അലങ്കരിക്കാൻ, ഇതൊക്കെ സോളാറുമായി ബന്ധപ്പെടുത്തി തന്നെ നമുക്ക് ചെയ്യാൻ കഴിയും. അത് എനിക്കിവിടെ നിന്ന് മനസ്സിലാക്കാൻ പറ്റിയ ഒരു കാര്യം എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മളിപ്പോൾ സോളാർ പാനൽ മൊത്തമായിട്ട് ചെയ്യാന്ന് പറയുന്നത് വലിയൊരു ഹ്യൂജ് എമൗണ്ട് നമ്മൾ ചിലപ്പോൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യേണ്ടി വരും. അങ്ങനെ ചെയ്യേണ്ട ഒരു സാഹചര്യം വരുമ്പോൾ സബ്സിഡിയൊക്കെ ഉണ്ട്, അതിനെക്കുറിച്ചൊന്നും ഞാൻ കൂടുതലായിട്ട് പറയുന്നത്. പക്ഷേ നമ്മൾ അത്രയും പണം നമ്മൾ ഇൻവെസ്റ്റ് ചെയ്യേണ്ട ഒരു സാഹചര്യത്തിലൊക്കെ പലരും മടിക്കും. എന്നാൽ ഇങ്ങനെ ചെറിയ ചെറിയ സാധനങ്ങളിൽ നമ്മൾ ചെറുതായിട്ട് ശ്രദ്ധിച്ചു കഴിഞ്ഞാൽ, പ്രത്യേകിച്ച് നമ്മുടെ ഈ വാട്ടർ ഹീറ്റർ ഇങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ ഒക്കെ നമ്മൾ വാങ്ങിച്ചു കഴിഞ്ഞ് കഴിഞ്ഞാൽ നമുക്ക് നല്ലൊരു ശതമാനം വൈദ്യുതി ലാഭിക്കാൻ കഴിയും, കറണ്ട് ചാർജ് നമുക്ക് ലാഭിക്കാൻ കഴിയും, പോക്കറ്റിൽ നല്ലൊരു വരുമാനം ഉണ്ടാക്കാൻ കഴിയും. അതുപോലെ ഉള്ള സാധനങ്ങൾ, ചെറിയ ചെറിയ സാധനങ്ങളിൽ നിന്ന് നല്ലൊരു ലാഭം നിങ്ങൾക്ക് ഉണ്ടാക്കാൻ കഴിയുന്ന തരത്തിലുള്ള രീതിയിലാണ് ഈ ഒരു ഷോപ്പ് ഇവിടെ ഈ നമ്മുടെ കോയമ്പത്തൂരിൽ ഇവർ ഇങ്ങനെ വെച്ചിരിക്കുന്നത്. അപ്പോൾ ആ വിശേഷങ്ങളാണ് നമ്മൾ പങ്കുവച്ചത്. അപ്പോൾ എല്ലാവർക്കും ഈ എപ്പിസോഡ് വളരെയധികം ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിശ്വസിക്കുന്നു. ഇതുപോലുള്ള നല്ല കാഴ്ചകൾ, നല്ല അറിവുകൾ, നല്ല ഷോപ്പുകളൊക്കെ ആയിട്ട് വീണ്ടും കാണാമെന്ന ശുഭാപ്തി വിശ്വാസത്തോടെ ഞാൻ ഇവിടെ വാങ്ങുന്നു. ഐ എം ജോബിൻ കെ മാണി, സൈനിങ് ഓഫ് ഫ്രം മകരക്കുയ്ത്ത്. ഓക്കെ, താങ്ക് യു, ബൈ ബൈ.